ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் ஆம்லெட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண பன்னீர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் பன்னீர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா திருகி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை கூட சேர்க்குறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பன்னீர் பிடிக்காதவங்களுக்கு முட்டை கூட பன்னீர் கலந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீரோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டில் கொஞ்சம் கூட இருக்காது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருகி எடுத்தாச்சு. பாருங்கள், சீஸ் மணி நல்லா திருகியாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு 2 முட்டையை வந்துட்டு நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்துட்டு அடித்து வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருகி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கையளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் 2 முட்டைக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டயட் ஃபுட்டில் பன்னீர் ஆம்லேட்டையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு. மேலாப்பில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் அல்லாட்டி சீரகத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது தயாராக இருக்குது. இனி நம்ம ஆம்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் மேலாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பேஸ் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டனால நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை வந்துட்டு டேரெக்டாக சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேலாப்பில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடியில் வந்துட்டு நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிட்ஸ் மட்டும் குக் ஆனதுக்கப்புறமா மேலாப்பில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆம்லேட்டில் வந்துட்டு நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம்னே தெரியாது, நம்மளாக சொன்னோம்னா தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் ஆம்லேட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதில் பன்னீர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, பன்னீர் சாப்பிடாத கிட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு தாராளமாகவே சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் ஆம்லேட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ஆம்லேட் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.